ஹாய் கார்த்திக் பிரியா மீடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய லாங் வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலு. நான் எப்படி முட்டை தொக்கு வீட்டில் செய்வேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை 2 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண முட்டையை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பேருக்கு அளவாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட வந்து லைட்டாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு தீ வந்து பார்த்திங்கன்னா குறைச்சே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ முட்டை ஒரு சைடு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு அந்த சைடும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். முட்டை 2 சைடுமே நல்லா வந்து நம்ம பொரிச்சிட்டோங்க. இப்போ வந்து இதை வேறு ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் பொரிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயோடையே இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை 1, ஏலக்காய் 1, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாவும் மிளகு பொடியும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கிரேவி மாதிரி வரும். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அது கூட இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மறுபடியும் பெப்பர் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாவும் மிளகு பொடியும் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து மறுபடியும் தேவைக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகு பொடி வந்து சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முட்டையை பொரிக்கும் போதே மஞ்சத்தூளும் போட்டுட்டோம், அதனால் ரொம்ப வேண்டாம், லைட்டாக வந்து மஞ்சத்தூளை சேர்த்திக்கோங்க. தக்காளி அரைச்சேன் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு 4 பேருக்கு அரவா கிரேவி மாதிரி வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிம்லேயே வைங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம்.
இப்போ முட்டை வந்து ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டுங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி இதோட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பொரிக்கும்போது டபுள் சைடாக வந்து பொரிச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து இந்த கிரேவியோட வந்து பார்த்திங்கன்னா 2 சைடையும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தாங்க, இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொத்தமல்லி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய முட்டை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இந்த ஒரு முட்டை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, இட்லினா நம்ம எல்லாத்தோடையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.